shake hands with Anna. இந்த டாக் ரோபோட் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஒரு டாக் பண்ண முடியாத விஷயங்கள் கூட பண்ணும். பேங்க்ஸில் யூஸ் பண்ணுறாங்க நைட் பேட்ரோலிங்காக, ஒரு படி ஏறும், ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக ஸ்கூலில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்கூல் அண்ட் காலேஜஸில். ஸோ இன்னும் ரிசர்ச் பேசிஸில் இன்னும் எங்களுக்கு ஒரு 6 மாதம் இதில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்வென்ஷன் இன்னும் ரெடியாக போகுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இது ஒரு போலீஸ் மனிதர்கள் எங்கெங்கே போக முடியாத ஒரு பாம் ட்ராக்கிங் அந்த மாதிரி இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நைட் பேட்ரோலிங் ஒரு செக்யூரிட்டிக்காக. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலையும் நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் தவிர்த்து ஒரு 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 ஒரிஜினல் காஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது நம்ம இந்த மாதிரி லீக், ஐபிஎல் லீக், இந்த மாதிரி ப்ரோ கபடி, டிஎன்பிஎல் இந்த மாதிரி லீக்கில் நம்ம பிளேயர்ஸ்க்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டாக நம்ம கொண்டு போக முடியும். இதே மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஐடி பார்க்ஸ்லையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு டீம் மெம்பராகவே பார்க்குறாங்க இந்த ரோபோட்டை. அவங்க என்னென்ன ஒரு உள்ளே நம்ம பெட்ஸ் அலோவ் பண்ணாத இடத்துல இதை வச்சு அவங்க ஈஸியாக ஒரு பெட் க்ரூமிங் மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பராமரிக்க தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் சார்ஜ் போட்டால் போதும். ஈவி மாதிரி கேரளாவில் எல்லா பகுதியிலேருந்து நம்ம போலீஸ் இல்லை செக்யூரிட்டி விஷயத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்கலாம். ஒரு பாம் ஸ்குவாட் டிடெக்ஷன், ஒரு மனிதர்கள் எங்கெங்கே டேஞ்சராக இருக்கோ அங்கெல்லாம் இந்த டாக் நம்ம ஏற்கனவே அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பாம் டிடெக்ஷனுக்கு, ஒரு ரேடர் சிஸ்டமுக்கு, ஒரு எல்லா விஷயத்துலையும் இந்த ரோபோட்ஸ் எல்லா பார்டர், ஈவன் லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் எல்லா இடத்துலையும் அவங்க ஈஸியாக போய் நம்மளுக்கு ஃபுட்டேஜஸ் கொண்டு வரும். ஒரு ஏதாவது லீக்ஸ் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். டாக் ரோபோட்டோட ஸ்பெக்ஸ் சொல்லுங்க, என்னென்ன பண்ணலாம்? இந்த டாக் ரோபோட் இதுக்கான ப்ரீடிஃபைன்டு ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அதாவது ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்கறது, ஜம்ப் பண்ணுறது, ஃப்ளிப் பண்ணுறது, ஸ்டேர்ஸ் ஏறுறது, கிளைம் பண்ணுறது, ஒரு இன்க்ளைனாக ஒரு என்ன வேணால் ஆஃப் ரோடிங் டெரெயின்லேயும் கூட ஏறுற மாதிரி நம்ம டிசைன் அப்படி தான் இருக்குது. ஒரு சீவேஜ் சிஸ்டமில் ஒரு தண்ணியில் எவ்வளோ அளவு கூட நம்ம போகும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்ளீட் சேஃப்டி ஓரியன்டாக இருக்கிறதால எல்லா சீவேஜ் லீக்ஸு, ஒரு பைப் லீக்ஸ் கூட நம்ம இதை வச்சு ஈஸியாக நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், இது ஃபயர் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக தான் ஆல்ரெடி பில்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் எங்கேயாச்சும் பில்டிங்கில் ஆயிருக்குன்னா நம்ம பைப் மட்டும் அட்டாச் பண்ணால் ஈஸியாக ஃபயர் அணைக்கிறது, இல்லை எங்கே கரெக்டாக நம்ம வாட்டர் யூஸ் பண்ணணும் எல்லாமே நம்ம டிடெக்ட் பண்ணி அதை சொல்லக்கான எல்லா டெக்னாலஜிஸ் இதுக்குள்ளே இருக்குது.